திருச்செயல் பகைவரிடம் எங்கள் மீட்டலும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் இன்று உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்மளுடைய டாபிக் பார்த்திங்கன்னா உயிருள்ள கல். இது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக்ங்க. எத்தனை பேர் பார்ப்பீங்களோ, பார்க்குறவங்க எல்லாருமே என்ன பண்ணணும், சத்தியத்தை உணர்ந்து கொள்ளணுங்கிறது தான் என்னுடைய ஆண்டவருடைய விருப்பம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை முன்னாடி சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், வசனத்துக்குள்ளார ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளார போக போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னென்னா, மாதாவோட அந்த திருச்சொரூபம் இருக்கு இல்லையா, அதுலேயும் இயேசு கிறிஸ்துவோட திருச்சொரூபத்துலேயும் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம அவர் பேரே கூட சொல்லலாமே, பார்த்திங்கன்னா ஸ்டீவன் அண்ணன் வீட்டில் தாராபுரத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாதா சுருவத்துலேருந்து என்ன ஆகுது, எண்ணெய் இப்போ வருது. அதேமாரி திருச்சிலுவையில் என்ன பண்ணுது, ரத்தம் அழியுது. இப்படி பல அதிசயங்களை நம்ம அவங்க வீட்லேயும் பார்த்தோம். நிறைய இடங்களில் நான் பார்க்குறோம் இல்லையா, நம்ம பார்க்குறோம். இதை குறித்து சில பேருக்கு சில கேள்விகள் எழுது. இது உண்மைதானா, இதை நம்ம நம்பலாமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலையை நீங்கள் வழிபடாதீங்கன்னு சொன்னாங்களே, நம்ம இதை நம்ம எப்படி ஏற்றுக்கிறது? ஆனால் இங்கே ஒரு பெரிய என்ன பண்ண முடியுது, மறுக்க முடியாத ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்குது. இப்படின்னு ஒரு நெருடல் சில பேருக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. சில பேர் என்ன சொல்கிறாங்க, அது எங்கேருந்து வருதோ தெரியல, நீங்கள் எப்படி அதை கல்லெல்லாம் பூசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது குறித்து எனக்கும் ரொம்ப நாளாக ஒரு சில சந்தேகங்கள் இவங்களோட கேள்வியால் எனக்கு எழ ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் பிற தெய்வங்களில் அந்த சிலைகள்லையும் நடக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில பேர் சொல்கிறாங்க. அதை குறித்தும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வீடியோவில் அதை குறித்ததான சில விளக்கங்களை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆண்டவருக்குள்ளாக பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த உயிருள்ள கல்லுங்கிற இந்த டாப்பிக்கை இதை குறித்து தான் நடக்க போகுது. நல்லா ஆழ்ந்து கவனிச்சிங்க, இறை வார்த்தையை சிந்திச்சிங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய கண்களும் பரிசுத்த ஆவிக்குள்ளாக திறக்கப்படும். நானும் பார்த்திங்கன்னா இதை குறித்து ஆண்டவரே இது என்னப்பா, என்ன காரியம் இது அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அவர் வெளிப்படுத்தின சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட என்ன பண்ண போகிறேன், பகிர்ந்து கொள்ள போகிறேன். சரி, இன்றைக்கான நம்ம வீடியோக்குள்ளார போவோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் நிறையா வசனங்களை நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனால் அதில் இப்போ முதல் இடத்துல நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு பார்க்கலாம். நம்ம எண்ணிக்கை 20வது அதிகாரம் 7வது வசனத்துலேருந்து நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் மோசேயிடம், கோலை எடுத்துக்கொள், நீயும் உன் சகோதரன் ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பை கூடி வரச் செய்யுங்கள். அவர்கள் பார்வையில் பாறை தண்ணீரை தரும்படி அதனிடம் பேசுங்கள். அதாவது என்ன சொல்கிறாங்க, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இவ்வாறு அவர்களுடைய பாறையிடமிருந்து அவர்களுக்காக பாறையிடமிருந்து நீங்கள் தண்ணீர் பெறுவீர்கள். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய். மக்கள் கூட்டமைப்புக்கும் அவர்கள் கால்நடைகளுக்கும் குடிக்க கொடுப்பீர்கள் என்றார்.
அவர் கட்டளையிட்டபடியே மோசே ஆண்டவர் திருமுன் நின்று கோலை எடுத்தார். மோசேயும் ஆரோனும் கன்மலைக்கு முன்பாக பாறைக்கு முன்பாக சபையை ஒன்று கூட்டினர். அப்பொழுது மோசே அவர்களிடம், கலகக்காரரே, இப்போது கேளுங்கள். இந்த கன்மலையிலிருந்து இப்பாறையிலிருந்து உங்களுக்கு தண்ணீர் வரவழைக்க எங்களால் கூடுமா? இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமா என்று சொல்லி தன் கையை ஓங்கி தம் கோலால் பாறையை இருமுறை அடித்தார். தன் கோலினால் 2 தரம் அடித்தார். உடனே தண்ணீர் ஏராளமாக புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. தண்ணீர் தாராளமாக வந்தது. மக்கள் கூட்டமைப்பினரும் அவர்கள் கால்நடைகளும் குடித்தனர். இந்த பெரிய அற்புதம் நடந்துச்சு. ஆனால் அடுத்த வசனத்தை பாருங்களேன். பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். இங்கே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரோட வாக்குவாதம் பண்ணினதினாலும் அவர்களுக்குள்ளே அவருடைய பரிசுத்தம் விளங்கினதாலும் இது மெரிபாவின் தண்ணீர் எனப்பட்டது. இந்த வசனத்திலையும் படிச்சிருவோம். மக்கள் கூட்டமைப்பினரும் அவர்கள் கால்நடைகளும் குடித்தனர். ஆண்டவரோ மோசேயிடமும் ஆரோனிடமும், இஸ்ரேல் மக்கள் பார்வையில் நான் தூயவராக விளங்கும்படி நீங்கள் என்னில் நம்பிக்கை கொள்ளாமல் போனதால் இந்த சபையை நான் அவர்களுக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் கொண்டு சேர்க்க மாட்டீர்கள் என்றார். இது மெரிபாவின் தண்ணீர். இங்கு தான் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம் வாதாடினர். அவர் அவர்களிடையே தம்மை தூயவராக காண்பித்தார். சரி, இப்படின்னு இந்த 2 வகை வசனங்களையும் நம்ம படித்தோம் இல்லையா? இது எதுக்காக 2த்தையும் மாற்றி மாற்றி படித்தோம் அப்படின்னா, கேள்வி கேட்கிறவர்கள் எந்த நூலிலிருந்து படிக்கிறார்களோ பதிலும் அங்கேருந்தே கொடுக்கணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், இதுலேயும் அதுலேயும் நம்ம மாற்றி மாற்றி வாசித்தோம். ஆனால் விளக்கம் கொடுக்கறது நம்ம ஆண்டவருக்குள்ளார நம்ம கொடுக்க போகிறோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஒரு வசனத்தை கவனிச்சிங்க அப்படின்னா என்ன சொன்னார் ஆண்டவர்? அந்த கன்மலைக்கிட்ட நீங்கள் போய் பேசுங்க, அந்த பாறைக்கிட்ட நீங்கள் போய் பேசுங்க. அப்போ உங்கள் பார்வையில் பாறைனா என்ன? இப்போ இப்போ உங்களோட பார்வையில் இது என்னது? ஒரு சொரூபம் அல்லது சிலை அல்லது விக்கிரகம். இது ஒரு விக்கிரகம். ஆண்டவர் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பாறையும் என்னது? ஒரு சிலை, ஒரு பொருள், அவ்வளோதானே? கல், அவ்வளோதானே? ஆனால் யார் பேசுறது? இங்கே பிதாவானவர் பேசுகிறார். தந்தையானவர், ஒரே கடவுளானவர் பேசுகிறார். சிலையை செய்யாதன்னு சொன்னவர் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு? இதை பார்த்து பேசு, இந்த பாறையை பார்த்து பேசு. ஆனால் என்ன நடக்குது? அந்த கோலை எடுத்துக்கிட்டு போய் மோசேயும் ஆரோனும் போய் என்ன பண்ணுறாங்க? நிற்கிறாங்க. அந்த ஜனங்கள்கிட்ட கலகக்காரரே இப்போது கேளுங்கள்னு சொல்லி கோவப்படுறாங்க. கோவப்பட்டுட்டு என்ன பண்ணுறாங்க? அந்த கோலை வச்சு மோசே 2 தடவை அடிச்சிட்டார். ஐயா, உங்கள் பார்வையில் இது ஒரு சிலை, இது ஒரு விக்கிரகம். இது உங்களுடைய பார்வையில் ஒரு விக்கிரகம்.
இது ஓகே சரியா, நீங்கள் சொல்கிற மாதிரி இதை 2 தடவை அடித்ததுனால பிதாவானவர் சொல்லிட்டாரு நீ உள்ளார போக மாட்டேன்ட்டாரு. அந்த 2 பேருமே உள்ளார போக மாட்டேன்ட்டாரு. நான் போய் பேசுன்னு சொன்னேன், நீ ஏன் அடித்த? அப்போ அந்த அளவுக்கு என்ன பண்ணுது? ஒரு பாறை தானே, உங்கள் பார்வையில் அது ஒரு சிலை தானே, அது ஒரு விக்கிரகம் தானே. அதை அடித்ததுக்கு அவருக்கு அவ்வளோ கோபம் வந்துச்சு. மோசையால் உள்ளே நுழையவே முடியல. ஆரோனும் போகலை, 2 பேரையும் தான் சொன்னார். ஆரோன் அடுத்த வசனத்தில் பாருங்கள், 22வது வசனத்தில் ஆரோன் இறந்து போயிட்டார் அந்த மலையில். ஓர் என்ற மலையில், ஓர்ங்கிற மலையில் ஆரோன் இறந்தார். மோசே போகவே இல்லை. இந்த விஷயத்துலேருந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாதாசுரத்துலேருந்து எங்கேருந்து தண்ணி வருதுன்னே தெரியல, எங்கேருந்து என்ன வருதுன்னே தெரியல, அதை எடுத்து பூசிக்காத அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இந்த பாறையிலேருந்து எங்கேருந்து தண்ணி வருதுன்னு தெரியாமல் தான் மக்கள் குடித்தாங்க. எங்கேருந்து தண்ணி வருதுன்னு தெரிஞ்சால் அதுக்கு பேர் அற்புதம் கிடையாது. எங்கேருந்து தண்ணி வருதுன்னே தெரியாமல் குடித்தாதான் அதுக்கு பேர் தண்ணி வந்தால் தான் அதுக்கு பேர் அற்புதம். அந்த பாறையிலேருந்து தண்ணி வந்துச்சு, எங்கேருந்து வருதுன்னே தெரியாமல், அது பிதாவானவரால் வந்துச்சு. இன்றைக்கும் இந்த சுரூபத்துலேருந்து என்ன வருது, எங்கேருந்து வருதுன்னு தெரியாமல் தான் வருது. அந்த பாறையை கடவுளாக பார்த்தவங்களுக்கு அந்த பார்வை கடவுள் பாறை. என் கண்மனையானவர் துதிக்கப்படுவீராக, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அருமையான, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல். அப்போ அந்த கண்மலையானவரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த விஷயத்தை நீங்கள் செய்யும் போது கண்மலையானவரை துதிக்கிறீங்க, கண்மலையானவரை இகழ்கிறீங்க. இது என்ன கதை? இது என்ன கதை? என்னப்பா ஒரே வாயால் 2 விஷயத்தை செய்கிறீங்க? யாக்கோபு சொல்கிறது போல இருக்குது. துதிக்கிறதும் அதே நாவு, தூசிக்கிறதும் அதே நாவுன்னு. நம்ம நாவே 2 வகையாக நம்ம பேசலாமா? நம்மளுக்கு ஒரு விஷயத்துக்காக, நம்ம வசதிக்காக ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறது, தெரிச்சு நம்ம சொல்கிறது. அப்போ அப்படிப்பட்ட மகிமையாக வர அந்த எண்ணெயை நம்ம எடுத்து தடவும் போது, நம்மளுக்கு குணமாகும்போது, அந்த அற்புதம் நடக்கும்போது, அது எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, அது விண்ணகத்திலேருந்து வருது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த நற்கருணை தூக்கி காட்டும்போது என்ன பண்ணிச்சு? சதையாக மாறினுச்சு. இன்றைக்கி தஞ்சாவூரில் அது அந்த நற்கருணை சதையாக மாறினுச்சு. எங்கேருந்து மாறினுச்சுன்னு தெரியாமல் மாறினதுனால தான் அதுக்கு பேர் அற்புதம். நம்மளாம் ஒரு சதையை வச்சுட்டு தெரியாமல் வச்சுட்டு அதுக்கு பேர் அற்புதம் ஆகாது. அதேமாரி பார்த்திங்கன்னா சில பேர் சொல்கிறாங்க என்னென்னா, இதே போல் வேறு இடங்கள்லையும் நடக்குது. உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். மோசே கோலை தூக்கி கொண்டு போய் பார்வோன்ட்ட போடும்போது அந்த கோல் என்னாச்சு? பாம்பாக மாறுனுச்சு. ஏன் அந்த மந்திரவாதிகள் போடும்போது அதுவும் தான் பாம்பாக மாறுனுச்சு? அப்போ மோசையோட கோல் பொய்யாயிடுச்சா? அற்புதங்கள் இங்கே நடக்குவதும் போல் அற்புதங்கள் மாயாஜாலத்துலேயும் நடக்கும், சரிங்களா? ஆனால் கர்த்தரின் பாம்பு ஜெயித்தது, சரியா? நீங்கள் உண்மையை உணர்ந்து கொள்ளணும். சத்தியத்தை சத்தியமாக படிங்க. அதுக்கு தான் இந்த பதிவானது. சத்தியத்தை சத்தியமாக படிக்கணும். நம்மளோட வகைக்காக எதையும் நம்ம இது பண்ணி பேச முடியாது. சரி, இன்னும் பார்த்திங்கன்னா இந்த கல்லை பற்றி நிறைய பேசுவோமே. இன்றைக்கி டாபிக் கொடுக்கும் போதே தலைப்பை பார்த்தோன்னே உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். உயிருள்ள கல்லுனாலே நம்ம இயேசு கிறிஸ்து தான்ங்கிறது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஆனால் பழைய ஏற்பாட்டில் எங்கெங்கெல்லாம் வருது, புதிய ஏற்பாட்டில் எப்படி பரிமாணம் ஆகுது, இதை குறித்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்.
அதாவது தொடர்ச்சியை பார்ப்போம். இப்போ அடுத்த ஒரு வசனத்தை பார்ப்போம். இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய வசனம். இதுக்கு மேலே ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் உங்களுக்காக இன்னும் நிறைய வசனங்களை பார்ப்போமே. சரி, நீங்கள் சொல்கிற இன்னொரு பெரிய ஒரு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேரை பார்ப்போமா? அதன் பேர், அவரோட பேர் எபினேசர். எபினேசரே எபினேசரே பாடுறோம் இல்லையா? எபினேசர்னா என்னங்க? நீங்கள் எபினேசரே எபினேசரேன்னு பாடுறீங்க, விக்கிரக ஆராதனைக்காரர்களின்னு சொல்கிறீங்க எங்களை. எபினேசர்னா என்ன? முதல்ல எபினேசர்னா என்ன? சாமுவேல் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. அதுக்கு என்ன அர்த்தங்கிறத பார்ப்போம். 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 12வது வசனத்தில் இதை குறித்ததான வசனம் இருக்குது. நான் வந்து அதை எடுத்துக்கிறேன். ஒன்று சாமுவேல் 7:12. சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து அதை மிஸ்பாவுக்கும் சொனாவுக்கும் நடுவில் நிறுத்தி, ஆண்டவர் இதுவரை நமக்கு உதவி செய்தார் என்று கூறி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். எபனேசர். நீங்கள் சொல்கிற எபினேசரேன்னு நீங்கள் புகழ்ந்து பாடுறீங்களே இயேசு கிறிஸ்துவை, அது என்னது? அது சாமுவேல் வைத்த கல். நான் அதை கல்லுன்னு சொல்ல மாட்டேன். அது உயிருள்ள கல். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும்ப்பா. நாங்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறோமா இல்லை நாங்கள் உயிருள்ளவரை வழிபடுறோமான்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பதிவு அதை கல்லாய் பார்க்கிற உங்களுக்காக. அப்பத்தை என்ன பண்ணுறீங்க? நீங்கள் அப்பமா கோதுமை ரொட்டியாக பார்க்குறீங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம்? அதை சதையாய் பார்க்கிறோம். கண்கள் மாறுபடுது. அது உன் கண்ணுக்கு அது என்ன பண்ணுது? அப்பமா இருக்குது. அது வெறும் கோதுமை ரொட்டி. அதை நினைவாக செய்யுங்கள்லாம் சொன்னார். எங்களுடைய கண்ணுக்கு அது உயிருள்ள சதை. அது ஆண்டவரின் இருதயத்தின் சதை. இதை குறித்து, அப்பத்தை குறித்து இன்னும் நிறையா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதை இன்னொரு நாள் டாப்பிக்கில் இன்னும் நிறையா விளக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவருடைய திருவுடலை குறித்து பார்ப்போம். அப்பம் எப்படி திருவுடலை மாறுது, நற்கருணைனா என்னங்கிறத குறித்து நல்ல விளக்கமாக பார்ப்போம். இன்றைக்கி நம்ம இந்த உயிருள்ள கல்லை பற்றி பார்ப்போம். இந்த எபினேசருங்கிறதே ஆண்டவர் இதுவரை நமக்கு உதவி செய்தார். இதானே எபினேசர். கல், ஒரு கல்லை எடுத்து வச்சு சாமுவேல் சொன்ன வசனம் இது. அப்போ நீங்கள் நினச்சிக்கோங்க, இனிமேல் எபினேசரேன்னு கூப்பிடும்போது ஒரு கல்லை தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதாவது கல்லான, உயிருள்ள கல்லான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுறீங்க. அதனால் என்ன பண்ணுங்க, இது இந்த கல் இது உயிருள்ள கல். இதை விக்கிரக ஆராதனைன்னு சொல்லாதீங்க. இன்னும் இதை குறித்து நீங்கள் பார்ப்பீங்க. இது இங்கேயே இருக்கட்டும், இவர் இங்கேயே இருக்கட்டும். நம்ம இதை பார்த்து பார்ப்போம். இந்த உயிருள்ள கல்லை குறித்து நம்ம பார்ப்போம். அடுத்த ஒரு வசனத்தையும் பார்ப்போம். அதை உங்களுக்கு இன்னும் நல்லா புலப்படும்னு நினைக்கிறேன். தொடக்க நூல் 28:18. அதாவது ஆதியாகமம் 28 18வது வசனம் நான் படிக்கிறேன், கேளுங்க. அது 18 தான் நம்ம படித்தோம்னா புரிஞ்சிடும். இருந்தாலும் முதல்லேருந்தே படித்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது என்ன பண்ணுறாருன்னா, யாக்கோபு ஏசாக்கிட்டேருந்து தப்பிச்சு என்ன பண்ணுறாரு? ஓடுறார். அப்படி ஓடும்போது யாக்கோபு பெயர் சபாவிலிருந்து புறப்பட்டு காரானை நோக்கி சென்றார். அவர் ஒரு இடத்திற்கு வந்தபோது கதிரவன் மறைந்து விட்டான். எனவே அங்கே இரவை கழிப்பதற்காக அவ்விடத்தில் கிடந்த கற்களில் ஒன்றை எடுத்து தலைக்கு வைத்து கொண்டு அங்கேயே படுத்துறங்கினார்.
அப்போது அவர் கண்ட கனவு இதுவே. நிலத்தில் ஊன்றியிருந்த ஓர் ஏணியின் நுனி மேலே வானத்தை தொட்டு கொண்டிருந்தது. அதில் கடவுளின் தூதர் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருந்தனர். இந்த ஏணிங்கிறத குறித்து நம்ம இன்னும் பார்க்கலாம். எங்கே இருக்கு? அவர் நத்தனியல் நிற்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், உன்னை அத்தி மரத்தின் கீழ் கண்டதால நீ விசுவாசிக்கிறாய், இன்னும் நீ என்ன பண்ணுவ, மானிட மகன் மீது வானதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள்னு சொல்லுவார். அந்த ஏணி அது நிஜம், இது நிழல். அது நிஜம், நம்ம இப்போ படிக்கிறது நிழல். ஆண்டவர் அதற்கு மேல் நின்று கொண்டு இந்த வசனத்தை படிக்கும் போது எனக்கு மெய் சிலிர்த்து போகுது. இந்த ஏணியானது எதை குறிக்குது அப்படின்னா, அந்த சிலுவை மரத்தில் நின்றுக்கிட்டு வானத்தை நோக்கி பிதாவை கூப்பிடுவார். என் நிறைவா என் நிறைவா அப்படிங்கிற அந்த வசனம், அந்த சிலுவை அந்த ஏணி போல. ஆண்டவர் அதற்கு மேல் நின்று கொண்டு, உன் மூதாதையராகிய ஆபிரகாம் ஈசாக்கின் கடவுளாகிய ஆண்டவர் நானே. நீ படுத்திருக்கும் இந்த நிலத்தை உனக்கும் உன் வழிமரபினருக்கும் தந்தருள்வேன். உன் வழிமரபோ நிலத்தின் மணலுக்கு ஒப்பாகும். நீ மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு திசைகளில் பரவி செல்வாய். உன்னிலும் உன் வழிமரபிலும் மண்ணுலகின் எல்லா இனங்களும் ஆசி பெறுவன. நான் உன்னோடு இருப்பேன். நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருந்து இந்நாட்டிற்கு உன்னை திரும்பி வரச் செய்வேன். ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்றார். யாக்கோபு தூக்கம் தெளிந்து, உண்மையாகவே ஆண்டவர் இவ்விடத்தில் இருக்கிறார், நானோ இதை அறியாதிருந்தேன். உண்மையாகவே ஆண்டவர் இந்த இடத்தில் இருக்கிறார், நானோ இதை அறியாதிருந்தேன் என்று அச்சமடைந்து, இந்த இடம் எவ்வளவு அச்சத்துக்குரியது, இதுவே இறைவனின் இல்லம், விண்ணுலகின் வாயில் என்றார். பிறகு யாக்கோபு அதிகாலையில் எழுந்து தலைக்கு வைத்திருந்த அந்த கல்லை எடுத்து நினைவு தூணாக அதை நாட்டி அதன் மேல் எண்ணெய் வார்த்து லூசு என்று வழங்கிய அந்த நகருக்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். ஒரு பாட்டு ஒன்று உண்டு, பெத்தேலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. அருமையான ஒரு பாட்டு. அது பெத்லகேம், இது பெத்தேல். பெத்தேல் என்று பெயரிட்டார். பாருங்க, கல்ல ஆண்டவரின் ஆலயத்துக்கு எடுத்து வச்சிருக்கிறார் யாக்கோபு. கடவுள் என்னோடு இருந்து மேலும் அவர் நேர்ந்து கொண்டது, அவர் நேர்ந்துகிறார். கடவுள் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில் எனக்கு பாதுகாப்பளித்து உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து என் தந்தையின் வீட்டிற்கு நான் நலமுடன் திரும்பி செய்வாராயின் ஆண்டவரே எனக்கு கடவுளாக இருப்பார். மேலும் நான் நினைவு தூணாக நாட்டிய இந்த கல்லே கடவுளின் இல்லமாகும். மேலும் நீர் எனக்கு தரும் யாவற்றிலும் 10% உமக்கு செலுத்துவேன். இதில் 10% செலுத்துவேன். என்ன பண்ணுறாரு? நேர்ந்துக்கிறார். இதை தான் மோசே வழியாக கட்டளையாக கொடுக்கப்பட்டது. இப்படி பெத்தேல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இறைவனின் இல்லம்னு அர்த்தம். பெத்தேல்னா என்ன? இறைவனின் இல்லம்னு அர்த்தம். அங்கே என்ன பண்ணுறாரு? கல்லை எடுத்து எண்ணெயை வார்த்து அபிஷேகம் பண்ணுறாரு.
அதனால் நீங்கள் வந்து வசனம் படிக்கிறீங்க, வசனத்துலேருந்து எடுத்து சொல்கிறீங்க, இந்த வசனத்துலேருந்து இந்த வசனம் இருக்குது அப்படி சொல்கிறீங்க. இந்த வசனமெல்லாம் உங்கள் கண்களில் படுமா இல்லையா? இந்த வசனமெல்லாம் நம்ம கண்ணில் இந்த வசனமெல்லாம் உண்டா இல்லையா? ரெண்டுத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மோசையின் பாம்புக்கும் மந்திரவாதியின் பாம்புக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாமல் போயிடுது. வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் எல்லாத்தையும் பாம்புன்னு நினச்சிக்கிறீங்க, எல்லாம் பாம்பாயிடாது. மோசே கையில் இருக்கிறது கடவுளின் பாம்பு, அவனோ கையில் இருக்கிறது பிசாசின் பாம்பு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நீ என்ன பண்ணுறீங்க, ஒரே வார்த்தை விக்கிரகம், ஒரே வார்த்தை விக்கிரகம். ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிட்டுருக்குது இப்போல்லாம். நான் வந்து இந்த இடத்துல வந்து மயில் போட்டிருந்தாலாம் நான் வாங்க மாட்டேன். இந்த சேரீலலாம் பார்த்தீங்கன்னா மயில் போட்டிருந்தா வாங்க மாட்டாங்க, உருவம் போட்டிருந்தா வாங்க மாட்டாங்க. என்னவோ அதெல்லாம் வந்து ஆண்டவர் படைக்கல. ஆனால் நீ உன் வீட்டில் வந்து நாய் வளர்த்துக்கிட்டு இருப்ப. நீ இதெல்லாம் சொல்லுவ, உன் வீட்டில் வந்து நாயை வளர்த்துக்கிட்டு இருப்ப. அது மட்டும் வந்து வசனத்தை நீங்கள் படிக்க மாட்டீங்க இல்லையா? இந்த உருவம் போட்டிருக்கிறதுல தான் உனக்கு வந்து ஆண்டவரே வந்து என்ன பண்ணுறாரு, சில உருவங்களை வந்து செஞ்சு வையின்னு தானே அவரே சொன்னார். அந்த மகா உன்னதமான அந்த பரிசுத்தமான உடன்படிக்கையின் பேழை மேலே 2 கெருபீன்கள் வந்து அப்படி கவிஞ்சு இருக்கணும்னு அவரே சொன்னார். அது சிலை இல்லையா? அது சிலையா இல்லையா? ஏன் ஆண்டவர் சொன்னார்? அப்போ அவருக்கு சிலை செய்யக்கூடாதுன்னு சொல்ல தெரிஞ்சவருக்கு அது சிலைன்னு தெரியாதா? அது என்ன வானதூதரா? இப்படி 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 இது பண்ணிக்கிட்டு இருந்தா அது வானதூதரா? உங்களுக்கு அது எங்களுக்கு அது வானதூதர் தான், எங்களுக்கு அது வானதூதர் தான், அது ஒரு நிழல் தான். நீங்கள் இன்னும் நான் சொல்கிறேனே, இப்போ உடன்படிக்கை பேழைங்கிறது ஒன்றும் உயிர் உள்ளது கிடையாது. உங்கள் பார்வையில், எங்கள் பார்வையில் அது உயிர் உள்ளதுப்பா. உங்கள் பார்வையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெட்டி, அப்படி தான் எழுதியிருக்கீங்க. உடன்படிக்கை பெட்டி, நாங்கள் உடன்படிக்கை பேழை. அந்த உடன்படிக்கை பேழையில் என்ன இருந்துச்சு? மண்ணாக இருந்துச்சு, ஆரோன் கோல் இருந்துச்சு, 10 கட்டளை இருந்துச்சு. அது உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெட்டி, அதுக்குள்ளார வந்து 3 பொருள் இருந்துச்சு, அவ்வளவுதான். ஆனால் அதை தகுதி இல்லாமல் தொட்டவன் செத்து போனானே, அதை தகுதி இல்லாமல் தொட்டவன் செத்து போனான். அப்போ அது எந்த அளவுக்கு மகா பரிசுத்தமானது? தாவீது சொல்கிறாரு, நான் அரண்மனையில் இருக்கேன், ஆனால் ஆண்டவருடைய பேழையோ கூடாரத்தில் இருக்குது. நான் ஆண்டவருக்கு ஆலயம் கட்டுற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், இனிமேல் நான் என்னுடைய இந்த வசதியான வாழ்க்கைக்குள்ளே நான் திரும்ப மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு இது பண்ணிக்கிறார். அப்போ அந்தளவுக்கு வந்து இப்போ அன்னைக்கு வந்து உடன்படிக்கை பேழை இருந்தால் எது வேணாலும் செய்யலாங்கிறது அந்தளவுக்கு ஒரு விசுவாசம் வந்து மக்கள் மனசில் இருந்துச்சு. உண்மைதான். அதை தூக்கிட்டு 7 தரம் என்ன பண்ணாங்க, அந்த சோத்தை வந்து சுற்றி வந்தோன்னே என்ன ஆயிடுச்சு, அது என்ன பண்ணிடுச்சு, இடிஞ்சு அந்த எரிக்கோ மதில் இடிஞ்சு விழுந்துச்சு. பயங்கர பவர்ஃபுல்லானது உடன்படிக்கை பேழை. முன்னாடியெல்லாம் இப்போ கூட நம்ம போய் நிற்கிறதுக்கு அச்சம்தான். இப்போ பயங்கர, அதை விட 100 மடங்கு பயங்கர பவர்ஃபுல்லான இந்த பேழை எங்கள்கிட்ட இருக்கு. இந்த தகப்பன் எங்கள்கிட்ட இருக்கிறார். 1000 மடங்கு உயிருள்ள. இது வந்து ஒரு நினைவு தான். சர்ச்சுக்கு போனால் இது வந்து ஒரு சொரூபந்தான். சர்ச்சுக்கு போனால் நீங்கள் உயிருள்ளதை பார்க்க முடியும். நாங்கள் அங்கே போய் என்ன பண்ணுறோம், உயிருள்ள தேவனை வழிபடுகிறோம். அவர் எங்களுக்கு வெளிப்படுகிறார். நாங்கள் வந்து தம்பட்டம் அடிக்கிறதில்ல, நாங்கள் வந்து எதையும் வந்து இது பண்ணுறதில்ல, பெருசாக வந்து இது பண்ணுறது. நாங்கள் எங்கள் சர்ச்சில் அனுதினமும் நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை பார்க்குறவங்களாம் இருக்கிறாங்க. வெளிக்காட்டி கொள்வதில்லை. நான் ஒரு ஆள் மைக்கை பிடிச்சிட்டு வந்திருக்கேன். ஆனால் எத்தனையோ பேர் இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சாங்கன்னா யூடியூப் நம்பிடும். அந்த அளவுக்கு வந்து அற்புதங்கள் உண்டு.
சரி, இந்த அளவுக்கு கர்த்தர் வந்து இந்த கல்லை வந்து திருப்பொழிவு செஞ்சார். நீங்கள் வந்து விக்கிரகத்தை வந்து வழிபடாதீங்க, நீங்கள் ஆராதிக்காதீங்கன்னு சொன்னால் நீங்கள் போய் என்ன பண்ணணும், யாக்கோபுக்கிட்ட தான் போய் கேள்வி கேட்கணும். ஏங்க கல்லை போய் என்னங்க எண்ணெயை ஊற்றி வாக்குறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள், நேராக மேலே போய் அவர்கிட்ட கேட்டுட்டு வாங்க. அப்புறமா தான் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட இது பண்ண முடியும். சரியா? நாங்கள் அது கூட செய்யலையாப்பா. மாதா சுரூபத்திலேருந்து என்ன வந்ததுக்கு வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. எங்களுக்கெல்லாம் அந்த அற்புதம் நடக்கலை. தாராபுரத்தில் போய் பார்க்கணும். நானுமே இன்னும் போகலை. அந்த அண்ணன் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு அந்த எண்ணெயை எடுத்துக்கிட்டு வரப்போகிறேன். ஏன்னா எனக்குமே அனுதினம் தேவைப்படுது. எனக்கு விசுவாசம் இருக்குப்பா. அது கண்மலை, அது நிழல். எங்கே பழைய ஏற்பாட்டில் வர்றது நிழல், இது நிஜம். சரிங்களா? இந்த நிழலை நான் போய் இன்னும் போய் பார்க்கணும். அதுவே வந்து நான் இன்னும் போகாமல் இருக்கிறேன், வருத்தமாக இருக்கிறேன். சரி, அடுத்தது உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய வசனங்கள் எடுத்துட்டதுனால இந்த வீடியோவில் வந்து நான் எல்லாத்தையும் சொல்லியே ஆகணும். இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது. அதனால் வந்து நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்லாத்தையும் சொல்லுவேன். பாருங்கள். இதே தொடக்க நூலில் 31:13 என்ன சொல்லுது அப்படின்னா, என்ன வசனம் அப்படின்னா 31:13, நீ கல்லை திருப்பொழிவு செய்து எனக்கு நேர்ச்சை செய்து கொண்ட இடமாகிய பெத்தேலின் இறைவன் நானே. யார் சொல்றா? பிதாவானவர் சொல்றார். பெத்தேலின் இறைவன் நானே. ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள், பெத்தேலின் இறைவன். அதான். அடுத்த வசனத்தையும் பார்த்துருவோமே. அதே 35:15 தொடக்க நூல் ஆதியாகமம் 35:15. யாக்கோபு பதானாராமிலிருந்து திரும்பி வந்த பின் 9 வாசிக்கிறேன். கடவுள் மீண்டும் அவருக்கு தோன்றி ஆசி வழங்கினார். கடவுள் அவரை நோக்கி, உன் பெயர் யாக்கோபு, இனிமேல் நீ யாக்கோபு என்று அழைக்கப்பட மாட்டாய், உன் பெயர் இஸ்ரேல் என்று எனப்படும் என்றுரைத்து இஸ்ரேல் என்று அவருக்கு பெயரிட்டார். மேலும் கடவுள் அவரை நோக்கி, நானே எல்லாம் வல்ல இறைவன், நீ பலுகி பெருக கடவாய், ஓர் இனமும் மக்களினங்களின் கூட்டமும் உன்னிடமிருந்து தோன்றும், அரசர்களும் உன் வழிமரபில் உதிப்பார்கள். ஆபிரகாம் ஈசாக்குக்கு நான் அளித்த நாட்டை உனக்கும் உனக்கு பின் உன் வழிமரபினருக்கும் கொடுப்பேன் என்றார். பின்னர் கடவுள் அவரோடு பேசிய இடத்திலிருந்து மேலே எழும்பி சென்றார். யாக்கோபு தம்மோடு கடவுள் பேசிய அந்த இடத்தில் ஒரு கல் தூணை நினைவு தூணாக நாட்டி அதன் மேல் என்ன பண்ணுறாரு? திரும்பவும் அதே இடத்துல தான் அதன் மேல் நீர்ம பலியையும் எண்ணெயையும் வார்த்தார். திரும்ப என்ன பண்ணுறாரு? அதே விஷயத்தை செய்கிறாரு. யாக்கோபு தம்மோடு கடவுள் பேசிய அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். பெத்தேல் என்றால் எபிரேயத்தில் இறைவனது இல்லம் என்பது பொருள். புரியுதுடா? அதே விஷயம்தான். திரும்ப என்ன பண்ணுறாரு? 2வது முறை நீர்ம பலியையும் எண்ணெயையும் வார்த்தார். அங்கே என்ன எண்ணெயை மட்டும் ஊற்றினார். இப்போ என்ன பண்ணுறாரு? நீர்ம பலியையும் ஒப்பு கொடுத்துருக்கிறார். நீங்கள்லாம் யாக்கோபின் பிள்ளைகளா இல்லையா? நீங்கள்லாம் இஸ்ரேல் மக்களா இல்லையா? ஆவிக்குரிய இஸ்ரேல் மக்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டவங்களாம் இஸ்ரேல் மக்கள் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? நீங்கள்லாம் இஸ்ரேல் மக்களா இல்லையா? இஸ்ரேல்னா என்ன? யாக்கோபு, யாக்கோபின் பிள்ளைகள். இஸ்ரேல் மக்கள்னா யாக்கோபின் மக்கள்னு அர்த்தம். நீங்களாம் யாக்கோபின் மக்களா இல்லையா? யாக்கோபின் இறைவனின் பிள்ளைகளா இல்லையா நீங்களாம்? அப்போ யாக்கோபின் இறைவனது பிள்ளைகள் அப்படின்னா பெத்தேலின் இறைவனை ஏன் நீங்கள் தூசிக்கிறீர்கள்? பெத்தேலின் இறைவனை விக்கிரக ஆராதனைக்காரர்களே. என்ன விக்கிரக ஆராதனை? முதல்ல விக்கிரக ஆராதனைனா என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவானவர் விக்கிரகம் என எதை சொன்னார்? அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் இல்லையா? பாருங்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவோம். லேவியர் 26:1 நம்ம வந்து அதை குறித்து நம்ம பார்க்கலாம். லேவியர் 26:1 என்ன சொல்லப்படுது?
லேவியர் 26:1. நீங்கள் உங்களுக்கு என சிலைகளையும் படிமங்களையும் கல் தூண்களையும் உருவாக்கி கொள்ள வேண்டாம். வணங்குவதற்கென கற்சிலைகளை நாட்டில் நாட்ட வேண்டாம், ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இதே இன்னொரு வசனத்திலையும் ஆண்டவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? பார்த்திங்கன்னா இணைச்சட்டம் 4வது அதிகாரத்தில் சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது? நீங்கள் ஓரேபு மலையில் நெருப்பிலிருந்து ஆண்டவர் உங்களோடு பேசிய அந்நாளில் நீங்கள் எந்த உருவத்தையும் காணவில்லை. எனவே மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் அழிவுக்குள்ளாகாதபடி சிலைகளை செய்யாதீர்கள். ஆண் அல்லது பெண், நிலத்தின் விலங்குகள் அல்லது வானத்து பறவைகள், தரையில் ஊர்வன அல்லது தரைக்கு கீழே நீரில் வாழும் மீன்கள், எந்த உருவத்திலும் சிலைகளை செய்யாதீர்கள். மேலும் வான் நோக்கி கண்களை உயர்த்தி கதிரவன், நிலா, விண்மீன்கள், வான்படைகள் ஆகிய நீங்கள் கண்ணால் காணும் பொருள்களுக்கு முன் மண்டியிட்டு வணங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் வானத்துக்கு கீழே உள்ள எல்லா மக்களினங்களுக்கும் பணிபுரியவே அவற்றை ஏற்படுத்தியுள்ளார். இதாம்பா சட்டம். மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் கட்டளையிட்டபடி எந்த ஒரு உருவத்திலும் உங்களுக்கென சிலையை செய்யாதபடி கவனமாயிருங்கள். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அழிக்கும் நெருப்பு போன்றவர். அவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத இறைவன். இழிசெயல் புரிந்து ஏதேனும் ஒரு உருவத்தில் சிலையை உருவாக்கி உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராக தீயதை செய்து அவருக்கு சினமூட்டியவர்களாயின் இன்றே விண்ணையும் மண்ணையும் உங்களுக்கு எதிரான சான்றுகளாக ஏற்படுத்துவேன். இப்படின்னு என்ன பண்ணுறாரு? சிலைகளை செய்யாத அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சிலைகளை செய்யக்கூடாது? வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத இறைவன். நீ உனக்குன்னு தனக்கு தானுன்னு என்ன பண்ணாத, ஏதோ ஒரு உருவத்தில் செஞ்சு வச்சுக்கிட்டு அதை நீ என்ன பண்ணாத, இதான் என்னோட தேவன்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒரு போட்டியை ஏற்படுத்தாத. இங்கே சொல்லப்படுற காரியத்தை நல்லா புரிஞ்சு செயல்பட்டுக்கோங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? சிலைங்கிறது என்ன? விக்கிரகம்னா என்ன? முதல்ல விக்கிரகம்னா என்னன்னா, நீ உன்னுடைய கடவுளுக்கு போட்டி. என்ன சொல்கிறான் அவன் என்ன லூசிஃபர் சொல்கிறான், நான் ஆண்டவருக்கு நிகராக அரியணையை அமைப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்? ஆணவமாக செருக்க சிந்திக்கிறான். அந்த நிமிஷமே விழுந்து போகிறான். அதேமாரி நீ என்ன பண்ணாத, லூசிஃபர் சிலையை ஏற்படுத்தாதன்னு தான் இங்கே பைபிளில் இருக்கே ஒழிய ஆண்டவருடைய சிலையை சுருவத்தை இது பண்ணாத, அதை நீ என்ன பண்ணாத, நோக்காதன்னு சொல்லலை. அப்படி சொல்லி இருந்தால் ஏன் யாக்கோபை அனுமதிக்கிறாரு? ஏன் யாக்கோபை அனுமதிக்கிறாரு? ஏன் இதை விட இன்னொரு விஷயம் சொல்லவா? அவரே கல்லுன்னு சொன்ன விஷயத்தை நான் சொல்லவா? இதெல்லாம் பழைய ஏற்பாடுப்பா அப்படி சொல்லுவீங்க. பழைய ஏற்பாட்டு இல்லை, புதிய ஏற்பாட்டிலேருந்து நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். புதிய ஏற்பாட்டிலேருந்து விளக்கம் கொடுத்துருவோம். பழைய ஏற்பாட்டிலேருந்து மட்டும் ஏன் விளக்கம் கொடுக்குறோம்? பாருங்க, அதையும் படிங்க, அதையும் பார்ப்போம். இணை சட்டம் 28:64, அதாவது உபாகமத்தில் என்ன ஆகுது? 28:64. பாருங்க, உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை உள்ள எல்லா மக்கள் இனங்களிலும் ஆண்டவர் உன்னை சிதறிப்பார். நீயும் உன் மூதாதையரும் அறியாத மரத்தாலும் கல்லாலுமான வேற்று தெய்வங்களுக்கு நீ ஊழியம் செய்வாய். மரத்தாலும் கல்லாலுமான வேற்று தெய்வங்களுக்கு, புரியுதா? இங்கே வேற்று தெய்வத்துக்கு ஊழியம் செஞ்சதை தான் ஆண்டவர் கண்டிக்கிறாரே ஒழிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால், பிதாவின் பெயரால் நடப்பட்ட எந்த ஒரு கல்லையோ இதையோ ஒன்றுமே இது பண்ணலையே. அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? நீ நேர்ந்து கொண்ட ஒரு கல்லை எடுத்து அபிஷேகம் செய்த பெத்தேலின் இறைவன் நானே. அந்த இடத்துல அவர் என்ன சொன்னார்? ஏதாவது சொன்னாரா? எபினேசரு
எபினேசர்னா கல் தானே. அந்த இடத்துல ஏதாவது சொன்னாரா? இல்லை நீங்களே அதே தானே வச்சுருக்கீங்க, எபினேசர்னு தானே பேர் வச்சுருக்கீங்க, எபினேசர் என்ன தானே ஆண்டவரை கூப்பிடுறீங்க. அப்போ அது கல்லுன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்போ அது வந்து சிலை இல்லையா? அப்போ எது சிலை, எது சிலை அல்ல, எது உண்மையான சிலை? இரண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதான் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா நீங்கள் வந்து எல்லாத்தையுமே பாம்பாக பார்க்குறீங்க. மோசேயின் கையில் இருக்கிறதுக்கும் மந்திரவாதியின் கையில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டுங்க. அடுத்த வசனத்தை பாருங்கள். பாருங்கள், இணைச்சட்டம், அதாவது உபாகமம் 32:15 யெசுரூன் கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து ஸ்தூலித்து நினம் துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினான், அருவருப்பானவைகளால் அவரை கோபப்படுத்தினார்கள். அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை. பாருங்களேன், பலிபீடத்தை வந்து ஆண்டவர் வேணான்னு சொல்லலைங்க. அந்நிய விக்கிரக பலிபீடங்களை தான் என்ன பண்ணார்? வேணான்னு ஒதுக்குனார். பாகால் பலிபீடங்களை தான் வேணான்னு ஒதுக்குனாரே ஒழிய இயேசு கிறிஸ்துவுக்கு பலிபீடம் செலுத்தினவங்களை அவர் ஒன்றும் என்ன பண்ணார்? நேசித்தார். யாக்கோபு அவர் யோபு பார்த்திங்கன்னா எத்தனை டெய்லி பிள்ளைகளுக்காக பலி கொடுத்துக்கிட்டு இருந்தார், பலிபீடம் கட்டி எழுப்பினார். எத்தனை பேர் பலிபீடம் கட்டி எழுப்பினாங்க? அதனால வந்து இந்த பாருங்க, தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புதிய தெய்வங்களுமாகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். கண்மலையை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? நினைக்காம போயிட்டீங்க. இது என்ன கான்செப்ட் இது? இப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வசனத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். யோசுவால நாலாவது அதிகாரத்தில் 1லேருந்து 24 வரைக்கும் நடக்கிற சம்பவங்களை வந்து நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் யோசுவாவை நோக்கி, மக்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து முடிந்த பின் ஆண்டவர் யோசுவாவை நோக்கி, மக்களிலிருந்து குலத்திற்கு ஒருவராக 12 நீங்கள் தேர்ந்தெடுங்கள், அவர்களிடம் பின்வருமாறு கட்டளையிடுங்கள். குருக்களின் பாதங்கள் இருக்கும் இடத்திலிருந்து 12 கற்களை எடுத்து உங்களுடன் கொண்டு வாருங்கள். 12 கற்களை எடுத்து கொண்டு வாருங்கள். அவற்றை நீங்கள் இவ்விரவு தங்குமிடத்தில் வையுங்கள் என்றார். யார் சொல்றது? உங்களையும் என்னையும் படைத்த நம் சர்வேஸ்வரன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? 12 கல்லை எடுத்துக்கிட்டு வாங்குறாரு. அது வெறும் கல் தானே, அவருக்கு தெரியாதா? அவர் என்ன பண்ணுறாரு? 12 கல்லை எடுத்துக்கிட்டு வா. எதுக்கு சொல்கிறாரு? யோசுவா அவர்களிடம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரது பேழைக்கு முன்பாக யோர்தான் நடுவில் கடந்து செல்லுங்கள். இஸ்ரேல் குலங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப உங்களில் ஒவ்வொருவரும் தன் ஒரு கல்லை தோளில் சுமந்து செல்லட்டும். இவை உங்களிடையே ஓர் அடையாளமாக இருக்கும். இந்த கற்கள்லாம் எதை குறிக்குதுன்னு பிற்காலத்தில் உங்கள் பிள்ளைங்கள்லாம் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்? யோர்தானை நாங்கள் கடந்து வரும்போது ஆண்டவர் வந்து எங்களுக்கு இந்த அற்புதங்கள்லாம் செஞ்சார்னு சொல்கிறதுக்காக நீ என்ன பண்ணுற? இந்த கல்லெல்லாம் என்ன பண்ணுற? கொண்டு போய் நட்டு வைக்கிற, கொண்டு போய் வைக்கிற அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? யோசுவா கட்டளையிடுறாரு. அதன்படி என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் யோசுவா கட்டளையிட்டபடியே இஸ்ரேல் மக்கள் செய்தனர். ஆண்டவர் யோசுவாவிடம் சொல்லியபடி யோர்தான் நடுவில் இருந்து இஸ்ரேல் மக்களின் குலங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப 12 கற்களை எடுத்துக்கொண்டு தாங்கள் தங்கிய இடத்திற்கு சென்று அங்கே வைத்தனர். யோசுவா 12 கற்களையும் யோர்தான் நடுவில் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை தூக்கி சென்ற குருக்களின் பாதங்கள் என்ற இடத்தில் வைத்தார். அவை அங்கே இந்நாள் வரை உள்ளன. இந்நாள் வரைக்கும் இருக்குதான். இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணுது? அந்த கல் இருந்துகிட்டு இருக்குது.
குருக்கள் யோர்தானிலிருந்து நடுவிலிருந்து வெளியேறி தங்கள் பாதங்களை கரையில் வைத்தவுடன் யோர்தான் தன்னிடத்திற்கு திரும்பியது. முன்பு போல் கரைகளை தொட்டு ஓடியது. கரை புரண்டு ஓடுது. யோர்தான் ஆறு கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்குது. முதல் மாதம் 10ஆம் நாளன்று மக்கள் யோர்தானிலிருந்து வெளியேறினர். அவர்கள் எரிகோவின் கிழக்கு பகுதியில் இருந்த கில்காலில் தங்கினர். யோர்தானிலிருந்து எடுத்து வந்த 12 கற்களையும் யோசுவா கில்காலில் நாட்டினார். திரும்ப என்ன சொல்கிறாரு, இந்தமாரி உன் பிள்ளைங்கள்லாம் கேட்டதுன்னா நாங்கள் இப்படி உலர்ந்த தரை வழியாக என்ன பண்ணோம் கடந்து வந்தோம், நீ சொல்லுங்கள், அதுக்கு வேண்டி தான் நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. இது ஒரு நினைவு தூணாய் இருக்குது. சரியா? இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவருடைய நினைவாக நம்ம இந்த சொரூபங்களை வச்சுருக்கிறோம். அன்றைக்கி என்ன பண்ணார், 12 கல்லை தூக்கிட்டு போய் வச்சுக்கொண்டாரு. இன்றைக்கி நம்ம ஒரு வீட்லேயும் என்ன பண்ணுறோம், ஒரு சொரூபங்களை வச்சுருக்கிறோம். ஆனால் இது வந்து உயிர் உள்ள கல். ஏன்னாப்பா கல் பேசாது, அதான் சொல்லுவாங்களே திருப்பாடலில் சங்கீதத்தில் வரும், அவற்றிற்கு கண்கள் உண்டு காண்பதில்லை, காதுகள் உண்டு கேட்பதில்லை, மூக்குண்டான மூச்சு விடுறதில்லை. இதெல்லாம் சிலை செய்யாது. இன்றைக்கி தான் சுரூபம் செய்யுதே. அப்போ அப்படி பார்த்தா வந்து இது சுரூபம் இல்லை அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து அதை புரிஞ்சிக்க வேண்டாமா? இன்றைக்கி இது ஒரு கண்மலை, இது உயிருள்ள கல்லுங்கிறத புரிஞ்சிக்க வேணாமா? சரி, இது உங்களுக்கு ஒரு இடரலாக இருக்குது அப்படின்னா அதை அப்படியே வச்சு விட்ருங்க. நீங்கள் எங்களை என்ன பண்ணாதீங்க, விக்கிரக ஆராதனைக்காரர்களேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா நாங்கள் ஒன்றும் எதுவும் தெரியாமலாம் எதையும் செய்யலை. நாங்கள் ஒன்றும் தெரிஞ்சிக்காமல் சும்மா வந்து மூடத்தனமாக நாங்கள் எதையும் செய்யலை. எல்லாமே வசனத்தில் இருக்குது. நீங்களும் நானும் படிக்கிற இதே வேதத்தில் இதெல்லாம் இருக்குது. அதனால் வந்து நாங்கள் தெரிஞ்சு இதை பண்ணுறோம். உங்களுக்கு சைவம் தான் பிடிக்குதுன்னா நீங்கள் சைவத்தை சாப்பிட்டு போங்க. அசைவம் சாப்பிட்ற எங்களை என்ன பண்ணாதீங்க, குறை சொல்லாதீங்க. சரியா? சரி, அடுத்த வசனத்தை பாருங்கள். இன்னொரு வசனமும் இதுலேருந்து உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ஏன் இந்த கல்லை வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எதை பண்ணுறாரு, செய்ய சொல்கிறாரு. அடுத்தது பாருங்கள், யோசுவா 24 ஒரு பெரிய வசனம் ஒன்று இருக்குதுங்க. அதையும் நீங்கள் வந்து பார்க்கணும். 24ஆம் அதிகாரத்தில் மக்கள் யோசுவாவிடம் நாங்கள் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்றனர். யோசுவா மக்களிடம் மக்களிடம் ஊழியம் செய்ய அவரை நீங்களே தேர்ந்து கொண்டீர்கள் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் அப்படின்னு சொல்கிறாரு. அவர்கள் நாங்களே சாட்சிகள் என்றனர். இப்பொழுது உங்கள் நடுவில் உள்ள வேற்று தெய்வங்களை விலக்கிவிடுங்கள், இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரிடம் உங்கள் இதயங்களை திருப்புங்கள். அப்போ என்ன பண்ணுறாரு, வேற்று தெய்வங்களை விலக்கிடுங்கிறாரு. வேற்று தெய்வம்னா என்ன, அது என்ன உயிரோடு இருக்குது? அது ஒன்றும் கிடையாது, அது ஒரு சிலை தான், அது ஒன்றும் இல்லை. அதை என்ன பண்ணுங்க, தூக்கி போடுங்க அப்படிங்கிறாரு. தூக்கி போட்டுருங்கடா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, தூக்கி போட சொல்லிவிட்டு, ஆனால் அதுக்கப்புறம் அவர் ஒரு வேலை செய்கிறாரு. அதையும் நீங்கள் பார்ப்போமே. பாருங்கள், ஆண்டவரிடம், இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரிடம் உங்கள் இதயங்களை திருப்புங்கள். அதான் வந்து திருப்பள்ளியில் சொல்லுவாங்க, இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். அது இந்த வசனம் தான். இன்றைக்கி தான் இதை படிக்கும்போது அதை வந்து நான் உணர்ந்து கொண்டேன். மக்கள் யோசுவாவிடம் எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாங்கள் ஊழியம் புரிவோம், அவரது குரலுக்கு கீழ்ப்படிவோம் என்றனர். அன்று யோசுவா மக்களுக்காக உடன்படிக்கை செய்தார். செக்கேமில் அவர்களுக்கு விதிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் கொடுத்தார். யோசுவா இவ்வார்த்தைகளை கடவுளின் திருச்சட்ட நூலில் எழுதி வைத்தார். எங்கே எழுதி வச்சிருக்கிறாரு, நியாயப்பிரமாணத்திலே எழுதி வச்சிருக்கிறாரு. அதே நியாயப்பிரமாணத்தில் இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. ஒரு பெரும் கல்லை எடுத்து அதை ஆண்டவரின் திருத்தலத்தில் ஒரு கருவாலி மரத்தின் கீழ் நாட்டினார். ஆண்டவருடைய திருத்தலம், அதாவது என்னது, கோயில். ஆண்டவருடைய அந்த திருத்தலத்தில் அதை நிறுவி கருவாலி மரத்தின் கீழே அதை நாட்டினார். யோசுவா எல்லா மக்களிடமும் என்ன தெரியுமா சொல்கிறாரு, இதோ இக்கல் நமக்கு எதிரான சான்றாக இருக்கும், ஏனெனில் ஆண்டவர் நம்மோடு பேசிய எல்லாவற்றையும் இது கேட்டது. அந்த கல் என்ன பண்ணிச்சான், கேட்டுச்சான். நீங்கள் உங்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் இது உங்களுக்கு எதிரான சான்றாக இருக்கும். இன்னைக்கு அதான் விஷயம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, இதே வசனம் இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்துலையும் பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா,
1 பேதுரு 2:8 என்ன சொல்லப்படுது அப்படின்னா, 1 பேதுரு 2:8 வசனம் எனக்கு தெரியும், இருந்தால் வசனத்தில் படித்த உடனே படித்தே காட்டிடுவோம், அப்போ தான் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். 1 பேதுரு 2:8 வசனம். அது இடறுதற்கல்லாகவும் தடுக்கி விழச் செய்யும் கற்பாறையாகவும் இருக்கும். இது உனக்கு தடுக்கி விழச் செய்கிற கற்பாறையாக இருக்கக்கூடாது. இவர் எப்படிப்பட்ட கல்லாக இருக்கணும்? இதோ சீயோனில் நான் ஒரு மூலைக்கல்லை நாட்டுகிறேன், அது தேர்ந்தெடுக்கப்பட்ட விலையுயர்ந்த மூலைக்கல், அதில் நம்பிக்கை கொண்டோர் பதற்றமடையார். இதோ சீயோனில், சீயோன்னா யார்? சீயோன்னா மாதாமா. சீயோன்னா மாதாமா. சீயோனில் நான் ஒரு மூலைக்கல் நாட்டுகிறேன். சீயோன்னா நீங்கள் என்ன எல்லோரும் பார்த்தீங்கன்னா சீயோன்னு வச்சு என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறாங்க. சரி, மாதாமானாலும் இயேசு கிறிஸ்துனாலும் தாயாக இருந்தால் என்ன, பிள்ளையாக இருந்தால் எல்லாம் ஒன்று தான், அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் நீங்கள் தான் அப்படி பார்க்குறதில்ல பாவம். நாங்கள் என்ன சொல்கிறோம், சீயோன்னா ஆண்டவர் தான், சீயோன்னா மாதாமா தான், எங்களுக்கு தெரியும் சீயோன்னா மாதாமா அப்படின்னு சொல்லி. சீயோனில் ஒரு மூலைக்கல் நாட்டுகிறேன். யார் சொல்கிறது? இது பிதாவானவர் சொல்கிறார், மனுஷனாக சொல்கிறாரு. சீயோனில் நான் ஒரு மூலைக்கல் நாட்டுகிறேன், அது தேர்ந்தெடுக்கப்பட்ட விலையுயர்ந்த மூலைக்கல், அதில் நம்பிக்கை கொண்டோர் பதற்றமடையார். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல்லாயிற்று, முதன்மையான மூலைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. இன்றைக்கி இந்த கல் மேலே நம்ம என்ன பண்ணுறோம்? நம்பிக்கை வச்சோம்னா மீட்படைவோம். இல்லைப்பா இது மேலே இப்போ மீட்படைவோம். இதுக்கும் ஒரு வசனம் உங்களுக்கு சொல்கிறேன். அது எங்கே இருக்குது அப்படின்னா, யோவான் நற்செய்தியில் 3வது அதிகாரத்தில் 4வது வசனம். யோவான் நற்செய்தி 3வது யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 14வது வசனம். பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும், அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். இந்த மோசேயால் பாம்பு பாலைவனத்தில் எப்போ உயர்த்தப்பட்டது? இந்த ஒரு வசனம் உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே படித்தும் கூட உணர்வில்லை, இருதயத்தில் உணர்வு இல்லை. அதுதான் காரணம். எண்ணிக்கை 21:4, என்னாகமம் 21:4 என்ன சொல்லுது? ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து அவர்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். அற்பமான உணவா? இன்னைக்கு மன்னாவை பார்த்து அற்பமான உணவா? அது மன்னா வந்து எப்படிப்பட்டதாக இருக்கும்? தேன் போல சுவையுள்ளதா? தேனில் உள்ள தேன் போல அந்த சுவையுள்ளதாக இருக்குமா? அந்த மணியாக இருக்கும், கோதுமை மணி போல், தேன் போல் சுவையுள்ளதாக இருக்கும். தேனில் ஊற வச்சா அந்த பனியான மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அவ்வளவு ருசியான ஒரு மன்னாவை இவங்களுக்கு என்ன படித்தான்? இந்த அற்ப உணவு, வான தூதர்கள் சாப்பிட்ற உணவுன்னு திருப்பாடலில் இருக்குது, சங்கீதத்தில் இருக்குது. ஆனால் அது அற்பமான உணவுன்னு சொல்கிறாங்க. வான தூதர்கள் உண்ற உணவு அற்பமான உணவு. அதான் ஒரு மனுஷனுக்கு நீங்கள் என்ன தான் பெரிய அற்புதத்தை பார்த்தாலும் சரி, அதான் சொல்கிறேன், ஒன்றுமே இல்லை. இந்த இவ்வளோ தூரம் இந்த சிலுவையிலேருந்து ரத்தம் வடிகிறத பார்த்துமே கூட இன்னமும் உங்களுக்கு வந்து அந்த உணர்வு வரலை அப்படின்னா இந்த ஜனங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லுங்கள்? இந்த ஜனங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது?
அப்படி பேசுனதுனால என்ன ஆயிடுச்சு தெரியுமா? உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசையிடம் இப்போ தான் உடனே ஓடியாராங்க. நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசையிடம், கொள்ளிவாய் பாம்பொன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைத்தான். இப்போ இந்த சிலையை செய்ய சொன்னவர் யார்? எனக்கு பதில் சொல்லுங்கள். இந்த சிலையை செய்ய சொன்னது யார்? ஒரு கொள்ளிவாய் பாம்பு சிலையை செஞ்சு அதை பாளையத்தின் நடுப்புற வை, அதை பார்த்தவங்களாம் சுகமடைவான். மோசே வெண்கல பாம்பு சிலையை செஞ்சு வச்சாரு. விக்கிரக ஆராதனை இல்லையா? மோசே மேலே போய் என்ன பண்ணுங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். மோசே விக்கிரக ஆராதனைக்காரர். அப்படி உங்கள் பார்வையில் சொல்லணும்னா மோசே ஆர்சி மக்கள், ஆர்சி. அப்போ மோசே ஆர்சி தான், யாக்கோபு ஆர்சி தான், இல்லை எல்லாருமே ஆர்சி தான். அப்போ நீங்கள் தான் யாருன்னே எனக்கு தெரியல. விக்கிரக ஆராதனை கோஷ்டி நாங்கள்லாம். ரொம்ப பெருமையாக இருக்குங்க இந்த வார்த்தையை கேட்கும்போது, ரொம்ப சந்தோஷம். சரியா? இன்னும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்னும் அப்போ அதையும் சொல்லுவோம், அடுத்தது சொல்கிறேன். அப்போ பாருங்கள், வெண்கல பாம்பை செய்து அதை கம்பத்தில் பொருத்தினா அதை பார்த்தவங்களாம் சுகமடைஞ்சான். இதை தன்னை அந்த பாம்போட சிலையோடு ஒப்பிடுறாரு இயேசு கிறிஸ்து. அப்போ நீங்கள் போய் இயேசு கிறிஸ்துக்கிட்டே சொல்லணும், நீங்கள் என்னப்பா விக்கிரக ஆராதனை விக்கிரகத்தோட போய் உங்களை ஒப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்கள், இயேசு கிறிஸ்துக்கிட்டே நேராக போயிடுங்க. அது இன்னும் நல்ல பொருத்தமாக இருக்கும். அவர் தானே சொன்னார், மோசேயால் பாளையத்தில் பாம்பு உயர்த்தப்பட்டது போல் மானிட மகனும் உயர்த்தப்படணும், அவர் மேலே விசுவாசம் வைக்கிறவங்களாம் பிழைப்பான்னு சொல்லி. இன்றைக்கி நாங்கள் இது மேலே விசுவாசம் வைக்கிறோம். யாக்கோபு 12 கற்களை எடுத்துக்கிட்டு, அந்த யோசுவா 12 கற்களை எடுத்துக்கிட்டு போக சொன்னது பெரிய, நாங்கள் இந்த கல்லை இந்த உயிருள்ள கல்லை நாங்கள் தூக்கிட்டு போகிறோம். இன்றைக்கி எல்லா இடங்களுக்கும் நாங்கள் தூக்கிட்டு போகிறோம். இப்படி செஞ்சு நாங்களே கல்லாக மாறுறோம். உயிருள்ள கல்லாய் நாங்கள் மாறுகிறோம். நாங்களே விக்கிரகம் தாயா, நாங்களே கல் தான். அப்புறம் நாங்களே கல் தான். பாருங்கள், அந்த சிலையோட இன்றைக்கி என்ன சொல்கிறாரு ஆண்டவர், இந்த சுருவத்தை பார்க்குறவன்லாம், இந்த என்னுடைய இறப்பின் மேலேயும் உயிர்த்தெழுதலின் மேலேயும் நம்பிக்கை வைக்கிறவனெல்லாம் பிழைப்பான். எங்கேருந்து பிழைப்பான்? பாதாளத்துலேருந்து தப்பிச்சு பரலோக ராஜ்யத்துக்கு வருவான். ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் உண்டு சகோதரர்களே. அதை நீங்கள் புரிஞ்சிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவை இடுறேன். கொஞ்சம் காரசாரமாக இந்த பதிவு போனாலும் நீங்கள் என்ன பண்ணணும், உண்மையை விளங்கிக்கோங்க. அதுக்கு தான் என் மேலே கோவப்பட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன பண்ணுங்கள், உண்மையை விளங்கிக் கொள்ளுங்கள், சத்தியத்தை புரிஞ்சுக்கோங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அடுத்த வசனம். இப்போ இதுலேயே அந்த வசனத்துக்கெல்லாம் எனக்கு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேதுருவோட நிழல் பட்டவெல்லாம் சுகமடைஞ்சான், அது ஒரு விக்கிரக ஆராதனை. பவுலோட கர்ச்சிஃபை தொட்டவெல்லாம் சுகமடைஞ்சான், அது ஒரு பெரிய விக்கிரக ஆராதனை. ஏன்னா இந்த கர்ச்சிஃப் என்னது, இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் தானே. இதை அவர் ஏதோ மறந்து வச்சுட்டு போயிருப்பார். இதை தொட்டு கும்பிட்டவங்களாம் சுகமடைஞ்சான். இயேசு கிறிஸ்துவோட ஆடையை தொட்டவங்களாம் சுகமடைஞ்சாங்க, அந்த அம்மா சுகமடைஞ்சாங்க. அதுவும் ஒரு விக்கிரக ஆராதனை தான். இயேசு கிறிஸ்துவை தொட்டால் தான் சொல்லணும். நீங்கள் இந்த உடைய தொட்டாலாம் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னா நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ அது ஒரு விக்கிரக ஆராதனை. அப்போ இதன் மேலெல்லாம் நம்பிக்கை வைக்கும் நாங்களும் விக்கிரக ஆராதனைக்காரர்களே. ஆனால் விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை, பேராசை பவுல் சொன்னார் இல்லையா, அதை மட்டும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம விட்டுறக்கூடாது. ஆடி கார்லேயும் போகலாம், ப்ரைவேட் ஜெட்டுலேயும் போகலாம், புரியுதா? ஆனால் என்ன பண்ணக்கூடாது, நாங்கள் விக்கிரக ஆராதனைக்காரர் இல்லை. கரெக்டு தானே?
சரி, அடுத்த வசனத்தை பாருங்க. தானியேல் 2வது அதிகாரத்தில் நாம் வந்து ஒரு வசனத்தை பார்க்கலாம். என்னென்ன கேட்டிங்கன்னா, இந்த நேபுகத்நேசர் என்ன பண்ணுவார், ஒரு கனவு கண்டுவார். அந்த கனவில் என்ன பண்ணுவார், ஒரு பெரிய சிலையை பார்ப்பார். அது வந்து பல உலோகங்களால் ஆகியிருக்கும். அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்னாகும், நீர் அச்சிலையை பார்த்து கொண்டு இருந்த பொழுது மனித கைப்படாத கல் ஒன்று பெயர்ந்து உருண்டு வந்தது. அந்த கல் இரும்பினாலும் களிமண்ணினாலும் ஆன அதன் காலடிகளில் வந்து மோதி அவற்றை நொறுக்கியது. அப்பொழுது இரும்பு, களிமண், வெண்கலம், வெள்ளி, பொன் ஆகியவை யாவும் நொறுங்கி கோடை காலத்தில் கதிரடிக்கும் களத்து பதரை போல் ஆயின. அவற்றின் அடையாளம் இராதபடி காற்று அவற்றை அடித்து கொண்டு போய்விட்டது. ஆனால் சிலையை மோதிய அந்த கல் பெரிய மலையாகி உலகம் முழுவதையும் நிரப்பிற்று. அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அந்த கனவு வருது. இப்போ இந்த கனவுல வந்து ஒரு அன்றைக்கி நான் படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நான் வந்து உணர்ந்தேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, மனித கைப்படாத கல் ஒன்று பெயர்ந்து உருண்டுவது. மனித கைப்படாதனா இயேசு கிறிஸ்து எந்த ஆண் தொடர்பும் இல்லாமல் பரிசுத்த ஆவியால் நிறைஞ்சி கருவாய் குழந்தையாக பிறந்தவர். அதுதான் வந்து அந்த கல். இது எந்த மலையிலேருந்து புரண்டு வருது இல்லையா, அந்த சீயோன் மலை மாதாமா. அந்த கல் என்ன பண்ணுது, வந்து என்ன பண்ணுது, இந்த ராஜ்யங்கள் எல்லாம் அடித்து சுக்கு தூளாக நொறுக்கிட்டு அவருடைய ஆட்சி நிலைக்குது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இயேசு கிறிஸ்து கல்லாக தான் வராரு. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, கல்லாக தான் தன்னோட உருவகப்படுத்தப்படுறாரு. அதனால் தானியேல் பெரிய இறைவாக்கினராக இருந்தார். இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து இப்போயும் கூட வந்து இவங்கெல்லாம் பார்த்து வச்சதை நம்ம திரும்ப எக்ஸ்ப்ளனேஷன் தான் பண்ணுறோம். புதுசாக யாராவது பார்க்குறோமா, புதிய இறைவாக்கினர்கள் யாராவது தோண்டி இருக்காங்களா? நம்ம வந்து சும்மா இதை அடித்து விட்றதில்ல. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், விளக்கம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னமும் 2024 வருஷமாகவும் இதுக்கு மேலேயும் நம்ம என்ன பண்ணுறோம், விளக்கம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அவ்வளோ பெரிய அந்த கல் என்ன பண்ணிடுச்சு, உலகம் முழுசையும் நிரப்பிட்டுருன்னு நம்ம இந்த தானியேலுங்கிற வசனம். அப்போ அந்த கல், அந்த விலை உயர்ந்த மூளைக்கல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதே வசனத்தை வந்து 1 பேதுரு 2:4 பார்க்கலாம். 1 பேதுரு 2:4 என்ன சொல்கிறாரு, உயிருள்ள கல்லாகிய அவரை அணுகுங்கள். மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கற்களாக இருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக. ஆமேன். இதான் இப்போ வசனம். இன்றைக்கி அவர் உயிருள்ள கல்லாக இருக்கிறது போல் நாமளும் உயிருள்ள கல்லாக இருக்கணுங்கிறது யார் சொல்கிறது, பேதுருவே, முதல் போப் அவரே சொல்கிறாரு. ஆர்சி நாங்களும் சொல்கிறோம், நாங்களும் உயிருள்ள கல், நாங்களாம் வந்து உயிருள்ள விக்கிரகங்கள். விக்கிரக கோஷ்டியாரே தாராளமாக சொல்லுங்கள், ரொம்ப சந்தோஷம். நாங்களாம் உயிருள்ள கற்கள், நாங்களாம் உயிர் வந்து உயிருள்ள கல், நாங்களும் இதன் பிள்ளைகள். யோவான் சொன்னார் இல்லையா, இந்த கற்களிலிருந்தும் ஆபிரகாமிகளுக்கு பிள்ளைகளை தோன்ற செய்ய கடவுள் வல்லவர். இந்த கல்லிலிருந்து எங்களுக்கு வந்து எங்கள் அப்பா வந்து எங்களை வந்து உயிருள்ள கல்லுக்கெல்லாம் பெற்றெடுத்து வச்சுருக்கிறாரு. நாங்களாம் விக்கிரக கோஷ்டிகளே. இந்த விளக்கம் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணாதீங்க, உங்களுடைய இருதயத்தை வந்து கடினமாக்கிக்காமல் கல்லாக்கிக்காமல். நான் கொஞ்சம் காரசாரமாக பேசியிருப்பேன், என்னுடைய பேச்சு உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஆனாலும்
வசனத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இனி மற்றொரு வீடியோவில் நல்ல ஒரு அருமையான ஒரு டாப்பிக்கோடு நம்ம சந்திப்போம். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க.